நம்மளோட கடைசி செகண்ட் ரவுண்ட் மேட்ச் குன்னக்குரும்பி வெர்சஸ் மயிலாடுகாடு. இந்த மேட்ச் 5 ஓவர், முதல் ஒரு ஓவர் பவர் பிளேன்னு நினைக்கிறேன். நான் ஸ்ட்ரைக்கில் வெற்றி, நான் ஸ்ட்ரைக்கில் கண்ணன். ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஓவர் போட மெய்யநாதன். மயிலாடுகாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் ஒரு நல்ல டீமுக்கு எகென்ஸ்டாக விளையாண்டு மேட்சை சூப்பராக வின் பண்ணி செகண்ட் ரவுண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே அங்கே பாயிண்டில் ஃபீல்டர் தலைக்கு மேலே கொஞ்சம் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போன பால் ஒரு ஒயிட், ரீபால் செகண்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே மிட் ஆன் ஃபீல்டரை தாண்டி லாங் ஆனில் ஒரு பவுண்ட்ரி. கடன் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. தேர்ட் ஒன் அகைன் சப்போர்ட் பண்ணி போனார். இந்த முறை லாங் ஆன் ஃபீல்டர் வச்சுட்டாங்க. ஸோ மிட் ஆனில் தள்ளி விட்டு அடிக்கப்பட்டு ஒரு ரன் வந்துட்டாங்க. ஐஸில் ஒரு ரன். இந்த முறை டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுற்றிக்கு திரும்பினார். ஒயிட் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுற்றிக்கு திரும்பின காரணத்தினால டாட் பால். ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட பாலா. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த முறை விட்டு தட்டியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் லாங் தடை வச்சுருந்தாங்க. அதன் காரணமாக ஒரு ரன் விட்டாங்க. செகண்ட் ஒன் இந்த முறை ஒரு விளாஸ் இருக்காரு. அங்கே ஃபீல்டர் தெளிவாக பாலை பிடிச்சிருக்காரு. இங்கே 2 ரன்னுக்கான ட்ரை ஓடிட்டாங்களான்னு பார்த்தா ஓட்டாங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா பின்னாடியே போனார். நல்ல கேட்ச், எக்ஸலண்டாக கேட்சை பிடிச்சிருக்காரு. ஐயோ விழுந்துட்டாரு. நல்ல கேட்ச், பின்னாடியே போகும், பேலன்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக கமலேஷ். இந்த முறை கீப்பர் கையில் வந்திருக்கு. நல்லா டேக்கன். பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பாலா. நெக்ஸ்ட் ஒன் பவுலரோட ஹார்திக் பால். ஹார்திக் விக்கெட் எடுக்கிறாருன்னு பார்த்தா அங்கே கேட்சை பிடிச்சா ஹார்திக் விக்கெட்னு சொல்லும்போது மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹார்திக் விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சு, அதுக்கு பால் போயும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுவிட்சுக்கு எடுத்துருமாரு. குயிக்கரான டெலிவரி. பாலா கையில் இருந்து டாட் பாலோட இந்த ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காரு. வித்தவுட் பவுண்டர்ஸ்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு பாலா. அதுக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரை 4 ரன்னுக்கு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு பாலா. போட கார்த்திக். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் போயிருக்கு. 1 2 பார்த்தா ஃபீல்டர் விரட்டி பாலுக்கு வந்திருக்காரு. ஒரு ரன்னோட நோ சொல்லிட்டாங்க. பம்ப் ஆயிடுச்சு. நல்லா பேக்கப் பண்ணிட்டார். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுற்றிக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபீல்டர் தாண்டி இந்த பவுண்டரியாக இருக்கும். சூப்பர் ஸ்டாப், எக்ஸலண்டாக ஸ்டாப் பண்ணாரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் லாங் ஆனில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இதுவும் ஒரு ரன். கண்டினியூஸாக முதல் 3 பாலில் 3 சிங்கிள். ஃபோர்த் ஒன் இந்த முறை டாட் பால். ஃபிஃப்த் ஒன் இந்த முறை கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே தெளிவான ஃபீல்ட் செட் நிற்க வச்சு தான் போட்டிருக்காங்க. நல்லா ஸ்டாப். இந்த ஊரில் வர 4வது சிங்கிள். இப்போ லாஸ்ட் ஒன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த வெற்றி இப்போ ஸ்ட்ரைக்கில் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆஃப் ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறான்னு பார்த்தா கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. இங்கே 2 ரன்னுக்கான ட்ரை த்ரோவை கீப்பர் எண்ணில் அடிச்சிருக்காங்க. விக்கெட்டுக்கான சான்ஸாக அம்பேர் செக் பண்ணி சொல்லுவாங்க. விக்கெட் சொல்லியிருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். இதுக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபோர்த் ஓவர் போட பாலா. ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் யூஸ் பண்ணலாங்கிற நிலமையில பாலா கொடுத்துருக்காங்க. அங்கே ப்ரையாரிட்டி கிட்ட அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். பின்னாடி பேக்கப் ஃபீல்டர் வரல. ஸோ டாட் பாலை இங்கே 2 ரன்னாக மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த முறை விட்டு தட்ட பார்த்தாரு. குயிக்கரான டெலிவரி டாட் பால். தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. முன்னாடியே குத்தும்னு நினைக்கிறேன். 2 ரன்னுக்கான ட்ரையா. ஒரு ரன் விட்டாங்க. ஸோ நான் விஜய் ஒரு யங்ஸ்டர். ஃபஸ்ட்டு வலை சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை உடம்புல தான் பட்டிருக்கு. த்ரோ தப்பு பண்ணிட்டாங்க. அளவில் பவுலர் தடுத்துட்டாரு. இல்லைனா இது ஒரு 2 ரன்னாக இருந்திருக்கும். ஒரு ரன். இந்த மாதிரி பிகே இந்த ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு. தெளிவாக கடைசி வரைக்கும் பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணி போகிறாரு பாலா. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் இன்னும் அடிச்சிருக்காரு. அங்கே குறுக்க கொடுத்துருக்காரு பேட்டை. மிட் விக்கெட்டில் பவுண்டரிக்கான சான்ஸாக நல்லா ஸ்டாப் பண்ணாரு. கண்டிப்பாக 2 ரன் மாற்றிடுவாங்க. 2 ரன். ஓவருக்கு 24 ரன் அடிச்சிருக்காங்க. 5th ஓவர் போட என்எஸ் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. கேப்பில் தான் இருக்கும். 2 ரன்னுக்கான ட்ரை பேட்ஸ்மேன் ரெடியாக இருந்தால் இருக்கலாம். ஸோ ஓட்டாங்க. 2 ரன். த்ரோ தப்பு பண்ணியிருக்காங்க. அங்கே 3வது ரன்னுக்கான ட்ரைன்னு பார்த்தா பேக்கப் தெளிவாக வந்திருக்காரு. அப்படி இருந்தும் ஓட்டாங்க 3 ரன். 4வது ரன்னுக்கே கூப்பிட்றாரு விஜய். 3 ரன். அவளோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸான பாலை தூக்கி விட்டுருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணிடுச்சு. தேர்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றிக்கு திரும்பி சரியான பாசம் போன போல நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் சார். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸான பாலை ஸ்ட்ரைட்டு எடுத்திருக்காரு. 2 ரன்னுக்கு ட்ரை பண்ணான்னு நினைக்கிறேன். விஜய் பாஸாகவே இருப்பார். ரன்னிங் பிட் இந்த விக்கெட் எப்போவுமே 2 ரன் விட்டாங்க. 3வது ரன்னுக்கான ட்ரைன்னு பார்த்தா 2 ரன். அவரோட 5th ஒன் அகைன் ஒரு லோ ஃபுல் டாஸ். இந்த முறை ஸ்டெம்பிள் அடிச்சார். ஸோ நிற்க வச்சு மாறுறதுக்கான ட்ரையாக இருந்துச்சு. அது விக்கெட். 1 மோர் டார்கெட்டை நிற்க போகிற பந்து சப்போர்ட் பண்ணி போனார். காலில் பட்டு போயிருக்கு. அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப் நிற்க வச்சுருக்காங்க. நல்லா ஸ்டாப் பண்ணார். ஒரு ரன். 2வது ரன்னுக்கான ட்ரையாக இருந்தால் ரன் அவுட்டுக்கான சான்ஸாக தான் இருந்திருக்கும். ஏமாற்றி அடிச்சிட்டாரு. விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது.
5 ஓவருக்கு 35 ரன் அடிச்சிருக்காங்க. 36 ரன் டார்கெட். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் செல்வா, நான் ஸ்ட்ரைக்கில் பாலா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கமலேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சி போட்டார், ஸ்டம்பில் அடிச்சாருங்க. லக்கிலிங்க விக்கெட் ஆகுது, சுற்றி முடிச்சுட்டு பேட்டர் ஸ்டம்பில் அடிச்சாரு. ஹார்லக். இப்போ ஸ்ட்ரைக்கில் முக்கீஸ். டாட் பால். தேர்ட் ஒன் இந்த முறை கேட்டில் நிற்க இருந்துச்சு, கீப்பர் கையில் போட்டு போயிருக்கு. குயிக்கராக வந்த காரணத்தால பிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். பின்னாடியே விக்கி இருந்தார். அந்த பாலா இப்போ ஸ்ட்ரைக்கில் பாலோட 4th ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆனில் ஃபீல்டர் இல்லை, ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காரு. பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ணுறாரு பார்த்தா ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்ட்ரி பாலா மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி லாங்கா ஃபீல்டர் போயிடுவான்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் போகிறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, சூப்பராக ஆனார். எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்டரிக்கான சான்ஸாக அங்கே விஜய் விரட்டி போனார். ஆனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஓவரில் 2வது பவுண்டரியை பதிவு பண்ணுறாங்க. 11 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட சுப்ராம். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்தால் பாலா. இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒயிட். ஒன்றரை பால் பாலுக்கு பால் வந்துருச்சு. 24க்கு 24. இல்லைவா கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்கே பிள்ளை விஜய் ரொம்ப லாங் தடாக இருந்தார். 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா பவுலிங் ரன்னில் அடித்து பார்த்துருக்காரு. போட்டாங்க 2 ரன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுச்சிக்கு திரும்பாரு. குயிக்கராக போட்டிருக்காரு. தெளிவான இடத்துல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பவுலர். போன பால் ஒரு ஒயிட். இந்த மாதிரி ஃபுல் டாஸான பாலை தூக்கி பண்ணியிருக்கா. கேட்சான்னு பார்த்தா நல்லா ட்ரை பண்ணார் அந்த ஃபீல்டர். பட் தாண்டி போயிடுச்சு 6. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நல்லா கம்பேக் விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணார். அம்பேஸ் கால். டாட் பால் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பவுலர் கைக்கு அடிச்சு விட்டு ஓட பார்த்தாங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் அப் டு ஏக்கர். அதே மாதிரி ரீப்ளே பார்த்த மாதிரி பேக் டு பேக் 2 பால் பவுலர் கைவசம். டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. அந்த 6 போலனா இந்த ஓவர் சிக்கனமாக இருந்திருக்கும். ஓவருக்கு 21 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட கண்ணன். ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கண்ணா. செகண்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார். பவுலர் கைவசம் கேட்சை பிடிச்சா மேட்ச் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். பார்க்கலாம் இந்த கேட்சோட மேட்சோட சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு. விக்கெட் சின்ன. தேர்ட் ஒன் அனதர் ஒன் குயிக்கரான டெலிவரி. லோ கேப்டா போட்டார். இதில் 3 பாலில் எந்த ரனையும் விட்டு கொடுக்காம போட்டுக்கிறாரு கண்ணா. 4th ஒன் இந்த மாதிரி உடம்புல வாங்கிட்டு குயிக்கராக ஒரு ரன்னுக்கான ட்ரைன்னு பார்த்தா பார்க்கலாம். நல்லா போட்டுக்கிறக்க பவுலருக்கு அகைன்ஸ்டாக 5th ஒன் ஒரு ஃபுல் டாஸ் ஸ்லோ எடுத்து போட்டிருக்காரு. அங்கே லாங் ஆன் ஃபீல்டர் எடுத்து த்ரூ அடிக்கிறதுக்குள்ளே இங்கே ஓட்டாங்க. 2 ரன் ஓட்டு. லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆன் அங்கே ஃபீல்டர் இதையும் 2 ரன்னுக்கு கொடுத்துருக்காரு. 2 ரன் மாற்றாங்களான்னு பார்த்தா பேரிட்டி அடிச்சிருக்காரு. அம்பேர்ஸ் கால் செக் பண்ணி சொல்லுவாங்க. விக்கெட் சொல்லிட்டாங்க. ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க. போன ஓவர் போட்ட கண்ணா 4 ரன்னுக்கு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. 4th ஓவர் போட விக்கி. இவன் இருக்க 12க்கு 11. விக்கியோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்கே பிள்ளை விஜய் இருக்காரு. 2வது ரன்னுக்கான ட்ரையல் பார்த்தா தெளிவாக த்ரோ அடிச்சிருக்காங்க. 1 ரன். செகண்ட் ஒன் இந்த முறை அதே ஃபீல்டர் தேடி போயிருக்கு. விஜய் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. இங்கே 2 ரன்னுக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா தெளிவாக த்ரோ அடிச்சிருந்தாரு. குயிக்கராக வந்துட்டாருங்க பாலா. சரியான பாஸாக வந்திருக்காரு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்க வந்துச்சு. நல்லா டேக்கர் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு வெற்றி. ஸோ இது வரைக்கும் நல்லா அடி கொடுத்து இந்த பாலா அவரோட விக்கெட்டை இங்கே பிடிச்சிருக்காங்க. ஸோ மேட்ச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக மொமெண்டம் போன ஓவர்லேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். 3 பால் ஒரு ஒயிட். 9 பாலுக்கு 7 அடிக்கணும். விக்கெட்டோட 4th ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. பால் செம்ம கைட்டாக போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் கேட்சை பிடிக்கிறாரான்னு பார்த்தா நல்லா டேக்கர் நல்லா கேட்சை பிடிச்சாரு. ஸோ 9ல் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காங்க. இருக்க 8 பாலுக்கு 7 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் பாண்டி நியூ பேட்ஸ்மேனா டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு விக்கி. லாஸ்ட் ஒன் மோர் 7க்கு 7. இதையும் டாட் பாலாக போட்டிருக்காரு. எக்ஸலண்டான ஒரு ஓவர் விக்கி. கம்பேக்கிங்கான ஓவராக போட்டு கொடுத்துருக்காரு. 12க்கு 11 இருந்ததை 4 ரன்னுக்கு எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. 7 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட கமலேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கே பிள்ளை கண்ணா போயிடுவார். 1 ரன் அலோவ் பண்ணுவாங்க. 2வது ரன்னுக்கான ட்ரையாக இருந்தால் ரன் அவுட்டுக்கான சான்ஸாக தான் இருக்கும். 1 ரன்னோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். எக்ஸலண்டான ஒரு கேட்ச். சூப்பர் கேட்ச். என்ன கேட்சுங்க, நின்ன இடத்துல இருந்து சரியான கேட்ச் டைவ் அடிச்சு புடிச்சாரு. வெற்றி.
ஒரு வழி இப்போ 4-5 தேர்ட் ஒன். இந்த முறை ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நிற்க வச்ச மாற ட்ரையான்னு பார்த்தா கீப்பர் துரிதமாக வேலை பார்த்துட்டாரு. டாட் பால். ஃபோர்த் ஒன். அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கமலேஷ். ஸோ 6-7 அப்படின்னு இருந்ததை சூப்பராக போட்டுக்கிருக்காரு. முதல் 4 பாலில் 2 ரன் மட்டும் விட்டு கொடுத்து அவளோட 5th ஒன். முக்கியமான பந்து ஃபுல்லாக மறுக்கி போனார். அகைன் நல்ல ஸ்டாப். அந்த எண்ணில் அடிச்சிட்டாங்க. ஸோ விக்கெட். இந்த பால் ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். 4 ரன் அடித்தா ட்ராவ் ஆகலாம். ஒரு மாதிரி பவுலர் கன்ஃபியூஸ் பண்ணார். சாரி, பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் பண்ணார். அதனால தெளிவாக போட்டிருக்காரு கமலேஷ். ஸோ சூப்பரான கம்பேக், எக்ஸலண்டான கம்பேக் கொடுத்துருக்காங்க. 12 பாலுக்கு 11 அடிக்கணும் அப்படிங்கிற மேலே போன ஓவரில் விக்கி சிக்கனமாக போட்டு கொடுத்தாரு. இந்த ஓவரில் கமலேஷ் அவரை தொடர்ந்து நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லையும் திர்லா பவுலிங் டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹால் லக் ஃப்ரம் இந்த பக்கம் சொல்லணும்னா பாலை நல்லா ஆடி கொடுத்தாரு. பட் அவரோட விக்கெட்டுக்கு அப்புறம் மேட்சோட மொமெண்டம் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹால் லக்.